நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் கடைசில. இன்னைக்கு முக்கியமான ஒரு ஸ்டாக்க பத்தி நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லே நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். நம்மள ஃபாலோ பண்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்டாக்குக்கு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். இதா இருக்கு. பேஸ் டிஜிடெக். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 9,135 கோடி ஆர்டர் இருக்கு இந்த கம்பெனிக்கு. இந்த பாருங்க டோட்டல் ஆர்டர் புக்கு. டெலிகாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3,200 கோடி. அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோரேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4,500 கோடி. எனர்ஜி ஸ்டோரேஜ்ல தான் இன்னைக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு எல்&டியோட. அதோடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பார்த்தா தெரியும். 200 கோடி பீகார் பவர் ப்ராஜெக்ட் ஃப்ரம் எல்&டி. கன்டினியூ இந்த கம்பெனிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இது லாஸ்ட் குவார்ட்டர்ல நல்ல ரிசல்ட்டும் குடுத்துருக்கு. இங்க பாருங்க நம்ம வீடியோல இந்த ஸ்டாக்கோடைய ஆர்டர் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 23ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, 1,159 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 14ஆம் தேதி இந்த ஸ்டாக்கோடைய இத நம்ம வீடியோல போட்டிருப்போம். ஹெட்லைனா வச்சு நம்ம போட்டிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 930 கோடி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுபோல இன்னைக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. மொத்தம் 3 ஆர்டர் இந்த கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. கன்டினியூ ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இது ஒரு ஸ்மால் கேப்பு. புதுசா ஐபிஓ வந்தது. எப்போதுமே நம்ம ஒரு கம்பெனிய வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அது கடன் இருக்கா? புரமோட்டர் யாரு? எவ்வளோ ஹோல்டிங் பண்றாங்க? எஃப்ஐடிஏ இருக்கா? அந்த கம்பெனி குரோத் ஆகுமா? அதோடைய பிசினஸ் என்ன? ஃபியூச்சர் இருக்கா? இந்தியாவுல அந்த பிசினஸ்க்கு ஃபியூச்சர் இருக்கா? எல்லாமே பார்த்து தான் அந்த கம்பெனிய வாங்கணும். அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு கன்டினியூ ஆர்டர் கிடைக்குதா? ஆர்டர் கிடைச்சா தான் வந்து அவங்க அந்த ஆர்டர கம்ப்ளீட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்ல நல்ல ஒரு குரோத் காமிப்பாங்க. அப்பதான் அந்த ஸ்டாக்கும் ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக்கோடைய பேலன்ஸ் ஷீட்ட நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஸ்டாக் இது. கவனிங்க. கன்டினியூவா பாருங்க இந்த வீடியோவ. இன்னும் நெறைய முக்கியமான ஸ்டாக்கோட டிஸ்கஷன்லாம் இருக்கு. ஒரு 5,000 கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஸ்டாக் இது. ஸ்டாக் பி வந்து 20 இருக்கு. ஆர்ஓசி எல்லாமே நல்லா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் பாருங்க 70% நல்ல ஒரு அருமையான புரமோட்டர் ஹோல்டிங். ஃபேஸ் வேல்யூ 2. ஸ்டாக் 52 வார ஹை வந்து 232, லோ வந்து 202. லோல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமான ரிசல்ட் எல்லாமே. சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கு லாஸ்ட் குவார்ட்டரோட. ஆனா லாஸ்ட் இயரோட கம்மியா இருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரோட நல்லாவே இருக்கு. இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெட் ப்ராஃபிட் பாருங்க 68 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரோட நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. ஆனா லாஸ்ட் இயரோட கம்மியா இருக்கு. ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 102 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் குவார்ட்டர்ல தான் 68 கோடி. அதுதான் ஹையஸ்ட். இயர் ஆன் இயர் பாருங்க 12 கோடி, அப்புறம் 17 கோடி, 230 கோடி, 279 கோடி. இபிஎஸ் நல்லா கன்டினியூ குரோ ஆகுது. அதுக்கப்புறம் ரிசர்வ் பாருங்க 1,250 கோடி ரிசர்வ் இருக்கு. 300 கோடி தான் கையில வச்சிருந்தாங்க ரிசர்வ். இப்ப பார்த்தீங்கன்னா 1,250 கோடி. நல்ல ஒரு அருமையான இம்ப்ரூவ்மென்ட். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 59 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா, 1,761 கோடி ட்ரேட் ரிசீவபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வர வேண்டிய பணம். இவ்வளோ பணம் இருக்கு. இது ஒரு மைனஸ் பாயிண்ட். அதாவது காசு வந்து இவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய வந்து கஸ்டமர் வந்து உங்களுக்கு காசு குடுக்காம இருக்காங்க. அது ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா லாஸ்ட் குவார்ட்டரோட கொஞ்சம் வசூல் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் ஃபர்தர் டேஸ்ல. அதான் ஸ்டாக் வந்து மூவ்மெண்டம் இல்லாம இருக்கு. கேஷ் ஈக்குவலன்ட் கையில வந்து பார்த்தீங்கன்னா, 140 கோடி வச்சிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ -17 இருக்கு. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் பேட்டிங்ல பாருங்க. எஃப்ஐ வந்து 5%, டிஐ 5%, பப்ளிக் வந்து 20%. ஒரு நல்ல ஸ்டாக்கா தெரியுது. நல்ல ஒரு ஃபியூச்சர் குரோத் இருக்கு. கன்டினியூ ஆர்டரும் கிடைக்குது. உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான ஸ்டாக். அதனால தான் நான் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா ஆர்டர் கன்டினியூ இருக்கும்போது 9,000 கோடிக்கு மார்க்கெட் கேபிட்டல் பாருங்க 4,500 கோடி தான். அதோட டபுளா இருக்கு அவங்களுக்கு ஆர்டரு. ஃபியூச்சர்ல குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோடைய சார்ட் பார்க்கலாம். சைடு வேல தான் இருக்கு. ஒரு பாக்ஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. நம்ம பார்க்கலாம். பாருங்க இது வீக்லி சார்ட். டே சார்ட்ல மாத்திக்கிறேன். இப்போ தான் தெரியும். ஒரு சைடு வேல தான். அன்னைக்கு ஆர்டர் கிடைக்கும்போது கொஞ்சம் மூவ்மெண்டம் குடுத்தது. மறுபடியும் சைடு வேல தான் இருக்கு. ஆமா 206, 56 ஒரு லோ. பார்க்கலாம் வந்துச்சுன்னா பார்க்கலாம். வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து நிஃப்டிய பார்க்கலாம். நிஃப்டி வந்து இன்னைக்கு அருமையான சூப்பரான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்டம். நிஃப்டி மட்டும் கிடையாது. நிஃப்டி ஆல் இண்டெக்ஸுமே எல்லா இண்டெக்ஸுமே நிஃப்டி 50 வந்து பாருங்க. நம்ம காலையில பார்க்கும்போது ஒரு 275 பாயிண்ட் தான் கூடுதல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 320 பாயிண்ட் அருமையான இது. ஆல் டைம் ஹைய வந்து மறுபடியும் டச் பண்ணியிருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கலாம். நாளைக்கு நாள மறுநாள் இன்னும் 2 நாள் இருக்கு இந்த வாரத்தில. ஆமா 2 நாள்ல பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். பிரேக் அவுட் ஆனுச்சுன்னா, எல்லா ஸ்டாக்குமே நல்லா பறக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு 700 பாயிண்ட்டுக்கு மேல நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட்டாங்க பேங்க் நிஃப்டி. சூப்பரான ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்டம் பேங்க் நிஃப்டி.
இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு மொமெண்டம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, பேரலல் சேனலுக்குள்ள வீக்லி சார்ட்ல வச்சுக்கிறேன். லாங் டெர்ம் 2021லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் பேரலல் சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக். இங்க பாருங்க. இங்கேருந்து ஒரு டைம் டச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 2ஆவது டைம், 3ஆவது டைம். இது கொஞ்சம் இறக்குனா 4ஆவது டைம் கூட வைக்கலாம்னு வச்சுக்கங்களேன். 4ஆவது டைம் கூட டச் ஆயிருக்கு. 5ஆவது டைம் வந்திருக்காங்க. பார்க்கலாம். இது பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். பிரேக் அவுட் ஆனுச்சுன்னா, நிஃப்டியும் ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பக்கத்துல தான் இருக்கு. ரொம்ப தூரம் இல்ல. பக்கத்துல தான் இருக்கு. கொஞ்சம் நகட்டுனனால. கொஞ்சம் இப்படி வச்சோம்னா, இது வந்து 4ஆவது டைம் கூட 1000 பாயிண்ட்டுக்கு மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டில வந்து HDFC பேங்க் காலையில வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஆனா சைட்வே தான். காலையில எல்லாரோட இது பேங்கையும் பார்த்தா, நான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல்லிங் பண்ணி தான் கொஞ்சம் லைட்டா செல்லிங் எனக்கு தெரியுது. பார்க்கலாம். இது வீக்லி இதா? டே சார்ட்ல வரதுக்கு அப்ப தான் தெரியும் கரெக்ட்டா. இந்தா பார்த்தீங்களா, நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷ் ஹேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பார்ப்போம். ஃபர்தரா உடைச்சா தான் மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் நெறைய நியூஸ் இருக்கு. முக்கியமான நியூஸ். அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் பிரேக் அவுட், டெக்னிக்கல் வியூ எல்லாமே பார்க்கலாம். அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற முதல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கேபினெட் லைக் நியூஸு. கேபினெட் லைக் டூ கிவ் 70,000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் ஸ்கீம் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, GMTன்னு ஒரு ஸ்டாக்கு. நான் டவுன்ல வரும்னு நெனச்சேன் இந்த ஸ்டாக்கு. பறந்துருச்சு மைனிங் செக்டார். அதாவது நான் சொல்றது வந்து மைனிங் செக்டார். ரேர் எர்த்னா மைனிங் செக்டார்லாம் வரும். பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 471 வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு 528 அருமையான ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ல இந்த ஸ்டாக் இருக்கு. டவுன் சைட்ல வருமான்னு பார்க்கலாம் பார்த்தேன். வாங்கல. வரல. இங்க வந்துச்சு இந்த ஸ்டாக்கு. அப்போலாம் கையில காசு இல்ல. யோசனை யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்ல ரிட்டர்ன் குடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக் மேல நமக்கு கவனம் அதிகமாகுது. ஆமா. அதே மாரிக்கு NMTC அதுவும் பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த்ல உள்ளது. அதுவும் இன்னைக்கு நல்ல ஒரு மெட்டல் ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு அருமையான மூவ்மெண்ட்ங்க. பார்த்தா தெரியும். NMTC அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் பேரலல் சேனல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டா சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்க பாருங்க. டவுன் சைடு வரும்னு பார்த்தா வரல. இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. இது ஒரு குட் நியூஸ். ரேர் எர்த் உள்ள NLC அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல குட் நியூஸ். ஏன்னா வந்து சைனா வந்து இந்த ரேர் எர்த்த வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அதனால வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோக்கஸ் ஃபுல்லா இதுல இருக்கு. அதனால நம்மளும் இந்த மாரி ஒரு செக்டார் உள்ள ஸ்டாக்க வந்து நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு தான் முக்கியமான நியூஸ் இங்க எடுத்து வந்திருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோத்ரேஜ் கன்சியூமர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட்மன் சாட்ஸ் வந்து பையிங் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. 1425 வரைக்கும் போகும்ன்ட்டு. 2% இன்னைக்கு அப் மூவ். அடுத்தது வந்து எல்கியூ ஃபண்ட் வந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, SBI மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் வந்து 2% அப் மூவ். இது ஒரு குட் நியூஸு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து நிஃப்டியுடைய டாப் கெய்னர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, JSW ஸ்டீல், HDFC லைஃப், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஜியோ ஃபைனான்சியல் இந்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு வந்து நிஃப்டியோட டாப் கெய்னர். இவங்க தான் வந்து நிஃப்டிய நல்லா தூக்கி மேல கொண்டு போயிருக்காங்க. அதே நம்ம தலைவர் இருக்கார்ல ரிலையன்ஸ் அவரும் தான். அவர லாஸ்ட்ல பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தெர்மேக்ஸ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, 588 கோடி 580 கோடி வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. நைஜீரியாவுல பாய்லர் யூட்டிலிட்டி பாய்லர் தயாரிக்கிறதுக்கு. இது ஒரு குட் நியூஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, PG எலக்ட்ரோ பிளாஸ்ட். இந்த கம்பெனிக்கு வந்து ICRA ரேட்டிங் வந்து 103 கோடி கிரெடிட் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. ஃபெசிலிட்டி குடுத்துருக்காங்க. ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. இன்னைக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 6%. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆகி நிக்குது நிக்குதுன்னு பார்க்கலாம். BGL அதோடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஸ்டாக். ஒரு காலத்தில நல்ல ரிட்டர்ன் குடுத்தது இன்வெஸ்டருக்கு. ஆனா இப்ப யாரும் கண்டுக்கல. இன்னைக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகி தான் இருக்கு. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. முக்கியமான ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம இந்த நியூஸ் பார்த்துட்டோம். அடுத்தது இன்னைக்கு முக்கியமா வந்து அதாவது நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் வந்து நல்ல ஒரு அருமையான இன்னைக்கு 2% மேல கெயினுங்க. நெறையா இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. அதுக்கப்புறம் அட்லாண்டிகா எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 298 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. குஜராத் கிரீட் எக்யூப்மென்ட். இது என்ன இந்த ஸ்டாக் புதுசா இருக்கு. புதுசா IPO வந்ததுன்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. அட்லாண்டிக் எலக்ட்ரிக்கல். ஆமா. புதுசா IPO வந்தது. இந்த 966ல தேடாது. IPO வரும்போது 702 நல்லது. இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான குட் நியூஸு இந்த ஸ்டாக்குக்கு. ஆமா. அதுக்கப்புறம் முக்கியமான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் IOP அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் வந்து ரீஃபண்ட் குடுத்துருக்காங்க. 835 கோடி வந்து ரீஃபண்ட் குடுத்துருக்காங்க. அது IOPக்கு ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு 2% இந்த ஸ்டாக்கு கெயின்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கான்கார்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாக் பிரைஸ் 5% ஏறிருக்கு. 55 கோடிக்கு வந்து போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிரெஃபரன்ஸ் இஷ்யூஸு ஒரு முக்கியமான ஸ்டாக் இது.
அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் பார்மாட்டிகல்ஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் 4% தான் கூடியிருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனா ஸ்டாக் பிரைஸ் வந்து 18%. இவங்களுடைய மெடிசினுக்கு வந்து யுஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் குவார்ட்டர்ல அருமையான ஒரு ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோவ பார்க்காதவங்க போய் பாருங்க. வீடியோ இருக்கு. இப்ப பாருங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல அருமையான ஒரு 25 crore ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அதோடைய இதுவும் பார்த்தீங்கன்னா, சேல்ஸும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு க்ரோ ஆயிருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா, 68 இது ப்ரமோட்டரும் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 66லேருந்து 68. டிஐ இருக்கு. பப்ளிக் இருக்கு. எஃப்ஐட்ட கொஞ்சோண்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோடைய சார்ட்ட பார்க்கலாம். டெக்னிக்கல் சார்ட் எப்படி இருக்குன்னு. பாருங்க அருமையானது 18% இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த தெரியுதா? ஸ்க்ரீன்ல உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. 18% இன்னைக்கு அப் மூவ். நல்ல ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன்ல வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. புல்லிஷ் மூவ்மெண்டம். உங்க வாட்சஸ்ல நோட் பண்ணி வைங்க. ரிசல்ட் நல்லா இருக்கு. மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மூட்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபார்மால இன்னொரு கம்பெனி மறந்துட்டேன் காலையில டிஸ்கஸ் பண்றதுக்கு. நாட்கோ ஃபார்மா. நியூஸ் தேடி பார்த்தேன். ஒண்ணும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒண்ணும் இல்ல. ஆனா ஸ்டாக் அருமையான ஒரு இன்னைக்கு அருமையான ஒரு புல்லிஷ். பார்த்தா தெரியும். வீக்லி சார்ட்ல வைக்கிறேன் பாருங்க. ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இத பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டாக்கு. ஆமா. தெரியுதா? பார்த்தீங்களா? நல்ல ஒரு அருமையான வால்யூம்ங்க. இத பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு வால்யூம்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஷார்ட் டெர்முக்கு கன்சிடர் பண்றவங்க இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அருமையான ஒரு ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் ஏர்டெல். ஏர்டெல் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் ட்ரேடு. ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹைல தான் இருக்கு. இந்த டைம்லயும் இன்வெஸ்டர் வந்து வாங்குறாங்க. பாரதி ஏர்டெல் அருமையான ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்குங்க. நிஃப்டி 50ல ஒரு அருமையான ஸ்டாக் இது. வீக்லி சார்ட்ல இருக்கு. இன்னைக்கு 2% டவுன்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகுது இந்த ஸ்டாக்கு. இல்ல கிரீன்ல தான் இருக்குங்க. காலையில பார்க்கும்போது டவுன்ல தான் இருந்தது. இப்ப பார்க்கும்போது குளோசிங்ல 1.5% டவுன்ல தான் இருக்கு. ஆனா கேண்டில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிரீன்ல தான் இங்க காமிக்குது. பார்த்தீங்கன்னா, உச்சத்தில தான் இருக்கு. எம்ஐஎம்ல உச்சத்தில தான் இருக்கு. இந்த ஸ்டாக்லாம் நம்ம இப்போதைக்கு வாங்க முடியாது. சப்போஸ் ஒரு கிராஸ் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்மள ஆவரேஜ் பண்ண நம்ம கையில காசு இருக்காது. அதுக்கப்புறம் முக்கியமான நியூஸ் இன்னைக்கு நிஃப்டி லாசர். அதில வந்து பார்த்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல் நம்ம பார்த்தோம். அதானி என்டர்பிரைசஸ், ஈசிஆர் மோட்டார்ஸ், எஸ்பிஐ லைசென்ஸ் இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 லாஸ்ட்ல இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு அந்த கம்பெனி. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு நண்பர் வந்து நமக்கு கேட்டிருந்தாரு. ரயில்வே செக்டார வந்து அனலைசிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ரயில்வே செக்டார் அன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் என்னன்னா, ரயில்வே செக்டார்ல ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்குன்னு சொன்னேன்ல, அது இதாங்க. இங்க பாருங்க. 1 ஹவருக்கு முன்னாடி தான் இந்த நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். இந்தியன் ரயில்வே இன்ஃப்ரா புஷ் கேபினட் கிளியர் 2 மேஜர் மல்டி ட்ராக்கிங் ப்ராஜெக்ட் இன் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்ல 2 ப்ராஜெக்ட் வந்து கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2781 கோடிக்கு. இது ஒரு முக்கியமான நியூஸ் இன்னைக்கு. ரயில்வே ஸ்டாக் வந்து நாளைக்கு பறக்குமான்னு தெரியல. பார்க்கலாம். பறக்குதோ இல்லையோ, நடந்தாச்சு மேல போனா ரைட்டு. ஆமா, நெறைய பேர் வாங்கி ரொம்ப நாளா வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல ரூ. 60 ரூ. 70 இருக்கும்போது வாங்குனவங்க நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேல ஏறுன பிறகு வாங்குன என்ன மாரி ஆளெல்லாம் வந்து படுத்து தூங்கியிருக்க ஸ்டாக்லாம் அதுல ஒரு ரயில்வே ஸ்டாக்கு என்கிட்ட இருக்கு. ஆமா, ஒரு முக்கியமான நியூஸ் இது. ரயில்வே ஸ்டாக்குக்கு ரொம்ப முக்கியமான நியூஸு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. அதான் 2 மல்டி இது வந்து அந்த வெப்சைட்லயே வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலயே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, 224 கிலோமீட்டர் 4 டிஸ்ட்ரிக்ட் கிராஸ் ஆகுது. அக்ராஸ் குஜராத், மகாராஷ்டிரா. அதே தான் இதுவும். ஒரு முக்கியமான நியூஸு. இதுல வந்து ரயில்வே ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்விஎன்எல். ஆர்விஎன்எல் வந்து ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆகுது. லாங் டெர்ம் சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. பாருங்க. எத்தனை டைம் டச் ஆயிருக்குன்னு பாருங்க. அங்கே அந்த ஏரியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. அப்ப தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஃப்சி இந்த இருக்கு ஐஆர்எஃப்சி. இந்த ஸ்டாக்கும் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 40, 30 இருந்துச்சு. அப்போல்லாம் யாருக்கும் கண்ணு தெரியல. 200 போயிட்டு மறுபடியும் வந்து கீழ இறங்கும்போது தான் கண்ணுக்கு தெரியுது எல்லாருக்கும். என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பார்த்தீங்க தெரியுதா? அந்த ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. இடையில ஒரு பவுன்ஸ் பேக் வந்து ஒரு 20, 30% ப்ராஃபிட் குடுத்திருக்கு. மறுபடியும் அந்த ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஐஆர்எஃப்சி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டர் வாகன். அந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு இன்னைக்கு. இந்த ஸ்டாக் எனக்கிட்ட இருக்கு. நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இர்கான் இன்டர்நேஷனல். இதுவும் ரயில்வேல உள்ளது. ரயில்வே ப்ராஜெக்ட் இவங்களும் பண்றாங்க. புல்லட் ட்ரெயின் அந்த மாரி இதெல்லாம் பண்றாங்க. அடுத்த வருஷம் பட்ஜெட் வருங்க. அந்த பட்ஜெட்ல வந்து நல்ல ரயில்வே துறைக்கு வந்து நல்ல அதிகமான அமௌண்ட் ஒதுக்குனாங்கன்னா, கண்டிப்பா ரயில்வே ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பூம் ஆகும். இப்போ வந்து அவுட் ஆஃப் மூவ்மெண்டம் தான் ரயில்வே செக்டாரும், பவர் செக்டாரும்.
பார்க்கலாம் அடுத்த வருஷம். இன்னும் 2 மாசம் தானே இருக்கு. இந்த வருஷம் முடிய போது. பார்க்கலாம். நல்லா பூம் ஆகுதான்னு. இர்கான் இன்டர்நேஷனல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிட்டாகார் ரயில்வே சிஸ்டம். டிட்டாகார் இந்த இருக்கு டிட்டாகார் ரயில்வே சிஸ்டம். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரயில்வே ஸ்டாக்கு. ரயில்வேக்கு வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்குடைய முக்கியமான பிரேக் அவுட் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இது பார்த்துட்டோம். இது நட்கோ ஃபார்மா. அதுக்கப்புறம் ரோட்டோ பம்பு. நம்ம ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்க டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல இருக்கு. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. 2 நாளா வந்து அப்பும் மூட்டம் போயிட்டு இருக்கு. நோட் பண்ணி வைங்க. நல்ல ஒரு அடித்தளத்தில கிடக்கு. மேலேருந்து சரிஞ்ச மாரிக்கு சரிஞ்சு தான் கிடக்கு. ஒரு ஷார்ட் டெர்முக்கோ, லாங் டெர்முக்கோ ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்ஜிசில ஒரு முக்கியமான கம்பெனி வருண் பெவரேஜ். நிறைய இன்வெஸ்டரை வாழ வச்ச கம்பெனி சொல்லலாம் அந்த ஸ்டாக்கு. இங்க பாருங்க முக்கியமான இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு 3% சப்போர்ட் எடுத்திருக்கு. ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் பண்ணா ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு மோசிப் டெக்னாலஜி. ஆமா, அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு மேல ஒரு முக்கியமான இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு மோசிப் டெக்னாலஜி. இதுவும் நல்லா இன்வெஸ்டருக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்த ஸ்டாக்குன்னு சொல்லலாம். அந்த ஸ்டாக் நான் ஆரம்பத்தில வச்சிருந்தேன். இங்க வாங்கி ஒரு 130க்கு நம்ம வாங்கி இங்க வித்துட்டேங்க. ஒரு ரூ. 200 வரும்போது வித்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த டைம்ல வரும்போது எனக்கு வாங்க முடியல அந்த டயத்துல. கொஞ்சம் இது ஆமா. பிஎஸ்சில பார்க்கலாம். அதான் கரெக்ட்டா நான் போட்டு வச்சிருப்பேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோல வாங்கி இங்க வித்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த லோல வாங்க மறந்துட்டேன். ஆமா. இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக், அருமையான ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய வாட்ச் லிஸ்ட்ல நெறைய ஸ்டாக் இருக்கு. அதுல நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம வாட்ச் லிஸ்ட்ல உள்ள 3 ஸ்டாக்குங்க ட்ரையல். என்ன எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இந்த ட்ரையல்ல மட்டுங்க நேத்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இன்னைக்கு பாருங்க நேத்து 5% மேல இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க 3%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கும் என்ட்ட இருக்கு சர்வோடெக். அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஜிபிடி இன்ஃப்ரா 2 நாளா இந்த ஸ்டாக் பறந்துச்சு. இன்னைக்கு என்னமோ இந்த ஸ்டாக் பறக்கவே இல்ல. ஆமா. இன்னைக்கு முக்கியமான ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாவே மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான். 2% 3% தான். ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ் 10% 20%லாம் அந்த மாரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஆமா. பிஎஸ்சி எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்சி நம்ம காலையில பார்த்தோம். இன்னைக்கு வந்து 1.5% கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் போடுதான்னு தெரியல. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிஎஸ்சிய. ரிலையன்ஸ் நம்ம பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். காலையிலேயே பார்த்துருந்தோம் ரிலையன்ஸு. இன்னைக்கு தலைவர் நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. கன்டினியூவா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னால தான் இன்னைக்கு மார்க்கெட்டே மேல வந்தது. இங்கேருந்து பாருங்க எத்தன பெர்சென்டேஜ். இங்கேருந்து ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 17% குடுத்துருக்கு ரிலையன்ஸு. ஆமா. லோலேருந்து பார்த்தோம்னா, இந்த வருஷத்துல மார்ச் மாசத்துலேருந்து பார்த்தோம்னா, 36% கசக்குதா? இந்த பேங்க் எஃப்டில போட்டா கூட உங்களுக்கு எத்தன பெர்சென்ட் கிடைக்கும்? 7% 6% தான். இது 36% கிடைக்குது மார்க்கெட்ல. கசக்குதாங்கிறேன். அருமையான ஒரு பிரேக் அவுட்டுங்க. நிஃப்டிய தூக்கி மேல போயிரும்னு நெனைக்கிறேன். எப்படி இருந்தாலும் 29,000 நிஃப்டி போயிரும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். எஃப்ஐ டேட்டா வந்துருச்சான்னு பார்க்கலாம். எஃப்ஐ டேட்டா இதுவரைக்கும் இன்னும் வரலங்க. இன்னைக்கு மார்க்கெட் 320 பாயிண்ட் மேல ஏறணும்னு பார்த்தா, இன்னைக்கு எஃப்ஐ வாங்கியிருப்பான்னு நெனைக்கிறேன். இன்னும் டேட்டா வரல. பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாள் வாங்கியிருக்காங்க. அப்புறம் 2 நாள் வித்திருக்காங்க. இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. நேத்து வாங்கியிருக்காங்க. நாளைக்கு வாங்குவான்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்னைக்கு வாங்கியிருந்தா எஃப்ஐ வாங்கியிருந்தா மட்டும் தான் நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு மேல போறதுக்கு காரணமா இருக்கும். பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க வாங்குறதா இருந்தா, விக்கிறதா இருந்தா, உங்க அட்வைசர கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே!